அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி பிடிபிஆர்டி அந்த நியமன தேர்வு குறித்த சில அப்டேட்டை பார்க்கலாம். ரெண்டாவது, நீட் தேர்வுக்கு எதிராக நிறைய பேர் கொந்தளித்து கேள்வி கேட்கக்கூடிய, நிறைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியாத விஷயம் இந்த நியமன தேர்வு குறித்து ஏன் தெரியவில்லை அப்படின்றது என்னுடைய கேள்வி. முதல்ல, நியமன தேர்வை ஆதரிக்கக்கூடியவங்க இந்த தேர்வு சரியானது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீட் தேர்வை பற்றி ஃபண்டமெண்டலாக நீட் பிரச்சனை என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. பொதுவாக வட மாநிலங்களில், நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் இப்பையும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுவதில் நிறைய முறைகேடுகள் நடக்குது. அதில் எடுக்கக்கூடிய மார்க் கரெக்டான மார்க்காக இல்லை, முறைகேடுகள் செஞ்சு மார்க்கை எடுத்துடுறாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோஸ் யூடியூப்பில் கொட்டி கிடக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, ரைட்டா? அது ஸ்டேட் ஃபஸ்ட்டு அந்த மாதிரியான வேலையை கூட ஃபேக் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அது கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் அந்த ஸ்டேட் போர்டு சரியாக இயங்கலை அப்படின்ற காரணத்தினால நீட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வைப்போம். அதில் வரக்கூடியவங்களை சரியாக கரெக்டான நபர்களை அதன் மூலிமா இந்த தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்பில் சரியானவங்களை மருத்துவராக ஆக்கலாம் அப்படின்றது தான் மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைமை, ரைட்டா? இது அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வாங்க. இப்போ எஸ்ஜிடி மற்றும் பிடிபிஆர்டி இந்த தேர்வுகள் இருக்குது பார்த்திங்களா, நியமன தேர்வு. இந்த நடைமுறை என்ன அப்படின்னாக்கா, மத்திய அரசு டெட், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒரு தேர்வு வைக்கிறாங்க. அந்த தேர்வையும் தாண்டி நாங்கள் ஒரு தேர்வு வைப்போம் அப்படின்னு சொல்லி எஸ்ஜிடி மற்றும் பிடிபிஆர்டி அப்படின்னு சொல்லி இன்னொரு தேர்வு வைக்கிறாங்க. ஸோ அதில் அந்த டெட்டில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை விட நாங்கள் ஒரு தேர்வு வைப்போம், அதில் வச்சு பாஸ் பண்ணுறவங்க வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது, வேலை அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு சொல்கிறது. இது எவ்வளோ விஷயத்த முறைகேடாக மாற்றுது அப்படின்றத நீங்கள் நல்லா பாருங்கள். நீட் விவகாரத்தை பொறுத்தவரை மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடியோடு அதனுடைய தன்மையை இழக்குது. இவங்க ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவன் 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருந்தால் அதற்கான மதிப்பு இல்லாமல் போகுது இந்த நீட் தேர்வு காரணமாக. ஒரு சிஸ்டம் சரியாக இயங்கலை அப்படின்ற பட்சத்தில் அதை சரி பண்ணணுமே தவிர அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது அது சரியாக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் சரியாக இயங்கலை அப்படின்ற பட்சத்தில் காருக்கு மேலே பெயிண்ட் அடித்தா மட்டும் உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய இன்ஜின் உட்பட மற்ற எல்லா இதுவும் எல்லா இயந்திரங்களும் சரியாக இயங்கிடுமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அது மாதிரி ஒரு அடிப்படையாக 10ஆம் வகுப்பில் என்ன மார்க்கு, 12ஆம் வகுப்பில் என்ன மார்க்கு, இதை பொறுத்து இந்த மதிப்பெண்கள் எல்லாமே சேர்ந்தது தான். அப்போ நீங்கள் ஸ்டேட் போர்டில் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை சரி பண்ணாமல் நீங்கள் நீட்டுன்னு ஒரு என்ட்ரன்ஸை மட்டும், ஒரு எலிஜிபிலிட்டி, ஒரு நுழைவுத் தேர்வை மட்டும் வச்சா இதன் மூலமாக வரக்கூடியவங்க சரியான நபராக இருப்பாங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் சரின்னு தெரியல. இப்போ இங்கே எஸ்ஜிடி பிடிபிஆர்டியும் இதே நிலைமை தான். 10ஆம் வகுப்பு மார்க்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் முக்கியம் கிடையாது. அதே மாதிரி டிகிரியில் எடுக்கக்கூடிய மதிப்பு முக்கியம் கிடையாது. பிஎட், டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்புறம் டெட், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு அந்த மார்க்கும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த எஸ்ஜிடி பிடிபிஆர்டியில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் தான் முக்கியம். ஸோ ஒரு சிஸ்டம் சரியில்லை, ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணல அப்படின்னு, ஒரு சரியாக ரன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான அடுத்த ஒரு விஷயத்த போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அந்த மதிப்பெண் இல்லை, நீங்கள் இன்னொரு தேர்வு எழுதணும், அந்த நீட் எழுதி பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மருத்துவர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறது எந்தளவுக்கு ஒரு ஆதிக்க மனநிலையோட ஒரு உச்சமாக இருக்கோ அதை விட ஒரு மோசமான மனநிலை தான் இங்கே எஸ்ஜிடி மற்றும் பிடிபிஆர்டிக்கு இருக்குது. 200 மடங்கு மோசமான ஒரு நடைமுறை தான். ஏனென்றால் ஆசிரியர் பயிற்சி படிக்கிறான், அது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய படிப்பு, டிகிரி அரசு பல்கலைக்கழகங்களில் அதன் மூலமாக ரன் ஆகுது. அந்த இன்ஸ்டியூட்டில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அதெல்லாம் தாண்டி மத்திய அரசு நடத்தக்கூடிய டெட், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதில் எடுக்கக்கூடிய மார்க்கு, இதையும்
இதற்கும் இது இல்லை, நான் இன்னொரு தேர்வு வைப்பேன்னுவாங்க. இப்போ நியமன தேர்வு எழுதி இதுலேயும் வெற்றி பெற்ற நபர்களுக்கு மெரிட் அடிப்படையில் இருக்கக்கூடிய வேகன்சி அடிப்படையில் போஸ்டிங் போட்டுட்டாங்க. மற்ற தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எங்களுக்கும் போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் சிபி வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சரி நியமன தேர்வுலேயும் பிரச்சனையா, வெற்றி பெற்ற எல்லாரும் கேட்குறாங்களா, இப்போ இன்னொரு தேர்வு வைப்போமே. இப்போ நியமன தேர்வை தாண்டி இன்னொரு தேர்வு வச்சுருவோம். மூணாவதாக ஒரு தேர்வு. டெட்டு முடிச்சாச்சு, நியமன தேர்வு முடிச்சாச்சு, அடுத்து 3வது தேர்வு வைப்போமே. அப்படி தான் அவர்களுடைய சிந்தனை இருக்கும். ஸோ இதனால் எவ்வளோ பேர் பிரச்சனை இருக்குது, இந்த சிஸ்டம் தப்பாக இருக்குது அப்படின்ற விஷயத்த யாரும் புரிஞ்சிக்கவே போகிறதில்ல. ஸோ அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 10ஆம் மெரிட் அப்படின்றது இந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்து பார்த்தீங்களா, அதை தான் கொண்டு வரணும். ஸோ ஒரு சிஸ்டத்தில் தப்பு நடக்குது அப்படின்னா அதை சரி பண்ணாமல் அதுக்கு பதிலாக வேறொரு விஷயத்த வைக்கிறது எந்த வகையில் சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றின கமெண்ட்டுகளை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக? ஏன்னா இது சரி பண்ணாமல் இப்போ 10th ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷனில் தப்பு நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை சரி பண்ணணும். 12th அதை சரி பண்ணணும். டிகிரியில் தப்பு பண்ணுறாங்களோ அதை சரி பண்ணணும். நேரடியாக நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த தேர்வு வச்சு தான் இதுதான் கரெக்டான தகுதி அப்படின்னா அதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் வேஸ்ட்டா? இப்போ எல்லாத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோ வந்துட்டு அந்த ஒரு தேர்வில் வந்து இப்போ ஒரு மோசமான ஒரு நபர் இந்த ஒரே ஒரு நீட் தேர்வில் மட்டும் தவறு செஞ்சு பாஸ் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடியில் வந்து ஏதோ பார்டரில் நார்மலாக பாஸ் பண்ணி வந்துடுறான் அடித்து பிடிச்சி. இதில் வந்து ஸ்கோர் பண்ணி மருத்துவர் ஆயிடுறான். இதுதான் கரெக்டான தகுதியா? இதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து 10th 12th எல்லாத்துலேயும் கம்மியான மதிப்பெண்கள், குறைஞ்ச மதிப்பெண் தடுமாறி வந்த நபர் திடீரென இதில் மட்டும் கொஷின் பேப்பர் கரெக்ட் பண்ணியோ இல்லை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியோ ஏதோ ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணி ஏதோ ஒரு தவறு செஞ்சு இந்த தேர்வை மட்டும் கிராக் பண்ணிடுறான். ஏதோ ஒரு முறைகேடு செஞ்சு. அப்போ அது சரியா? அதை ஒத்துக்க முடியுங்களா? ஸோ அதனால் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு நடைமுறை தான் இருக்கணும். ஸோ அதில் எல்லாமே கன்சிடர் பண்ணணும். இவங்க 10th எடுக்கக்கூடிய மார்க்கு, 12th மார்க்கு எல்லாமே உள்ளடக்கிய ஒரு வெயிட்டேஜ் சிஸ்டம் வேண்டும். அப்போ தான் அந்த வெயிட்டேஜ் இப்படி நான் சொல்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஒரு வெயிட்டேஜ் சிஸ்டம் இருக்குது. 10th 12th டிகிரி பிஎட்டில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கு, நீங்கள் டெட்டில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கு, அதே மாதிரி பிடி பிஆர்டி எஸ்ஜிடியில் எடுக்கக்கூடிய மார்க், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வெயிட்டேஜ் சிஸ்டம். இல்லை நியமன தேர்வு வேணாங்க, டெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்துலேயும் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் சிஸ்டம் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலிருந்து நல்ல ஒரு உத்வேகத்தோடு நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த மதிப்பெண் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு அந்த படிப்பு வித்தியாசம் என்பது இந்த ஒரு தேர்வை மையப்படுத்தி இல்லாமல் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.